நம்ம சமைக்கும்போது ஏதாவது ஒரு ரெசிபி கண்டிப்பாக வந்து ஃப்ளாப் ஆகும். ஸோ அது யூஷுவல் தான். நெக்ஸ்ட் நம்ம அதை எப்படி சரி பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. அன்னைக்கு எனக்கு அப்படி தான் நடந்துச்சு. ஸோ நைட்டு டின்னருக்காக ராகி மாவு இருந்தனால சரி ராகி இடியாப்பம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. வார்ம் வாட்டர் நெய்யெல்லாம் சேர்த்து நல்லா பெனஞ்சாச்சு. இடியாப்பம் சுற்றும்போது மாவு அதுலேருந்து பார்த்திங்கன்னா இறங்கவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து அந்த மாவுலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இடியாப்பம் வந்துச்சுன்னா அதுவே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு வந்து ராகி கூழ் ரெடி பண்ணிக்கலான்னு இருந்தேன். பட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வந்து இடியாப்பம் வந்துருச்சு. அதனால் 5 தட்டுமே போட்டு அப்படியே வச்சாச்சு. இதுக்கு தேங்காய் பால் விட இந்த துருவன தேங்காய் போட்டு அதுக்கப்புறமா நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக அதுதான் பண்ணியிருந்தேன். எனக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா ரெசிபீஸுமே ஓரளவுக்கு நல்லா தான் வரும். ஃப்ளாப் ஆன மாதிரி எதுவுமே எனக்கு வந்ததில்லை இது வரைக்கும். இந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ்னால ஏதாவது ஒன்று மாறும். பட் வந்து ரொம்ப வாயிலே வைக்க முடியல அப்படின்லாம் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. ஸோ அன்றைக்கி டின்னர் இப்படி தான் போச்சு. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.